ஹலோ ஆல், வெல்கம் டு ராகவி வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ராகி சேவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இனிப்பு சேவை, கார சேவை ரெண்டுமே நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ராகவி வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சேவை பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து இதை நல்லா கரைச்சி விட்டுருங்க. உப்பு நல்லா ஃபுல்லாக கரைஞ்சிடணும். தண்ணியில் உப்பு நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச சேவையை இதில் சேர்த்துக்கோங்க. நான் ரெடிமேட் சேவை தாங்க யூஸ் பண்ணுறேன். இது நல்லா சேர்த்துட்டு தண்ணியில் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் போல் ஊற விடுங்க. ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. ரொம்ப நேரம் ஊறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு மாவு மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த தண்ணியை நல்லா வடிச்சுக்கோங்க. தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இதை எடுத்து பாருங்கள். எடுத்து இந்த மாதிரி உடைச்சி பாருங்கள். உடைக்கும்போது உங்களுக்கு நல்லா உடைக்க வரணும். மாவு மாதிரி இருக்கக்கூடாது. இதுதான் கரெக்டான பதம். ஸோ இந்த மாதிரி நல்லா வடித்து எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் மாற்றி இதை நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம். 10 நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள். ராகி சேவையை பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும். இப்போ இதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுடுங்க. இப்போ இதை 2ஆக பிரித்து நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று இனிப்பு சேவைக்கு, இன்னொன்று கார சேவைக்கு. இப்போ இனிப்பு சேவைக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சர்க்கரை, அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா 2லிருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்து இதை நல்லா கலந்து கொடுங்க. இல்லை நீங்கள் கொஞ்சமாக நெய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டான இனிப்பு ராகி சேவை ரெடி. இதை நீங்கள் குட்டீஸ்க்கு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கார சேவை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக முந்திரியும் சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. நல்லா செவந்ததும் இதில் பொடியாக கட் பண்ணி வச்சு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் காஞ்ச மிளகாயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச சேவையை இதில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே ஹெல்த்தியான ராகி கார சேவை ரெடி. இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லை ஈவினிங் டிஃபனாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த 2 ரெசிபியும் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ராகவி வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.